கடற்படைக்காக 4 ஆய்வுக் கப்பல்களை கொல்கத்தாவில் உள்ள காட்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் கட்டி வருகிறது. இதில் முதல் கப்பலான ஐஎன்எஸ் சந்தாயக் கடந்த ஆண்டு டிசம்பர் 4 இம் தேதி இந்திய கடற்படையிடம் வழங்கப்பட்டது. இதையடுத்து துறைமுகம் மற்றும் கடலில் விரிவான சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் சந்தாயக் நேற்று முறைப்படி இணைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதனை கடற்படையில் இணைத்து வைத்தார். விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது, இந்திய கடற்படை மிகவும் வலிமை அடைந்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்புக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு முதல் பதிலடி தருபவராக நாம் மாறியுள்ளோம். சமீபத்தில் நாம் 80 மீனவர்களை கடற்கொள்ளையர்களிடம் இருந்து மீட்டோம். இது இந்திய கடற்படையின் விருப்பம் மற்றும் வலிமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். பணப்பரிவர்த்தனை தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் இபே கட்டமைப்பானது உலக அளவில் முன்னுதாரணமாக திகழ்கிறது. இந்நிலையில் தற்போது பிரான்ஸ் நாட்டில் இபே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பிரான்சின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஈப்பிள் டவரில் இபே பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி ஈப்பிள் டவரை காணச் செல்லும் இந்திய பயணிகள் அதற்கான கட்டணத்தை தங்கள் மொபைலில் உள்ள இபே செயலி மூலம் ரூபாயிலேயே செலுத்த முடியும். கடந்த ஓராண்டில் இந்தியாவில் அரிசியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசு பாரத் அரிசி என்ற பெயரில் மானிய விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி 1 கிலோ அரிசி 29 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். பாரத் அரிசி விற்பனை வரும் 9ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரியவந்துள்ளது. முதற்கட்டமாக சில்லறை சந்தை விற்பனைக்கு 5 லட்சம் டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் 5 கிலோ மற்றும் 10 கிலோ பைகளில் இது கிடைக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதை தடுக்க சிறுவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டினால் அவர்களது பெற்றோர் மீது வழக்கு பதிய மாவட்ட எஸ்பி அரவிந்த் உத்தரவிட்டார். இதையடுத்து காரைக்குடியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய சிறுவரின் பெற்றோர் மீது காரைக்குடி போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கில் காரைக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் சிறுவரின் பெற்றோருக்கு 26,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு சிறுவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் பதிவை ஓராண்டுக்கு நிறுத்தி வைக்க உத்தரவிட்டார். மேலும் மாவட்ட எஸ்பி அரவிந்த் கூறுகையில், சிறுவர்களிடம் வாகனங்கள் வழங்கினால் பெற்றோர்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 199 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கடந்த அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமாக நடந்தேறிய கார்த்தி 25 விழாவில் பல்வேறு மக்களுக்கு உதவும் வகையில் 1 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கினார் நடிகர் கார்த்தி. இதையடுத்து இன்று 25 சமூக செயற்பாட்டாளர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் ரூபாய் 25 லட்சம் கொடுக்கப்பட்டது. மேலும் சின்ன குழந்தைகளுக்கு என்ன படிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை தாண்டி அன்பாக இருங்கள் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். தமிழக மருந்து கட்டுப்பாடு துறையின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள மொத்த மற்றும் சில்லறை மருந்து விற்பனை நிறுவனங்களில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 9 மாதங்களில் விதிமீறல்களில் ஈடுபட்ட 219 மொத்த மற்றும் சில்லறை மருந்து விற்பனை நிறுவனங்களின் மருந்து விற்பனை உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 381 மருந்து விற்பனையாளர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கனடா நாட்டின் மானிடோபா மாகாணத்தின் போய்ச்சவெயின் பகுதி வழியாக அண்மையில் ஒரு லாரி வந்தபோது அதை போலீசார் மடக்கி சோதனை நடத்தினர். அதில் 406.2 கிலோ எடையுடைய மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப்பொருள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வாகனத்தை ஓட்டிய டிரைவர் கோமல் பிரீத் சித்து கைது செய்யப்பட்டார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவரது குடும்பம் கனடாவில் வசித்து வருகிறது. இந்த போதைப் பொருளானது மிகப்பெரிய சூட்கேஸ்களில் அடுக்கி லாரிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. இதன் மதிப்பு 5.1 கோடி கனடா டாலர் ஆகும். தேனி மாவட்டம் அருகே கேரளாவின் இடுக்கி மாவட்டம் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான தமிழர்கள் பல தலைமுறையாக வசித்து வருகின்றனர். கேரளாவைப் பொறுத்தளவில் ஓணம் பண்டிகை உள்ளிட்ட முக்கிய தினங்களில் அம்மாநில பாரம்பரியப்படி படகு போட்டி, கதகளி, களரி மோகினியாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறும். தமிழர்கள் தங்கள் பகுதியில் தங்களின் பூர்வீக நிகழ்வுகளை முக்கிய தினங்களில் கொண்டாடி வருகின்றனர்.
இதன்படி தமிழக கேரள எல்லையான மூணாறு அருகே வட்டவடை ஊராட்சியில் மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசியாவிலே பல்துறை புத்தகங்கள் நிறைந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தை மதுரை நத்தம் சாலையில் கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தைக் காட்டிலும் பிரமாண்டமாகவும் புத்தகங்களும் அதிகமாக உள்ள இந்த நூலகம் மதுரையின் மற்றொரு அடையாளமாக திகழ்கிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நூலகத்திற்கு வந்து சென்றுள்ளனர். எந்த நூலகத்திலும் இல்லாத ஒரு புதுமையாக மதுரை உயர் நீதிமன்றம் கிளையில் தீர்ப்பு வழங்கப்படும் அபராத வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையில் கலைஞர் நூலகத்திற்கு தேவையான சட்ட புத்தகங்கள் வாங்கி கொடுக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காகவே கலைஞர் நூலகத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் கிளை பிரிவு நூலகம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நூலக பிரிவில் நீதிமன்றம் அபராத தொகையில் வாங்கப்படும் சட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. ராமேசுவரம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் புதிய வகை விலாங்கு மீனை தேசிய மீன் மரண வளப் பணியகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். உலகம் முழுவதும் 20 குடும்பங்கள் 111 இனங்கள் என 1000 வகையான விலாங்கு மீன்கள் உள்ளன. ஆங்கியில் பார்ம்ஸ் ஐங்கிலிப்போமுஜி என்பது விலாங்கு மீனின் விலங்கியல் பெயர். நிலத்தில் வாழும் பாம்பைப் போலவே விலாங்கு மீன்கள் தோற்றமளித்தாலும் விலாங்கு மீனின் முன்பகுதியிலும் வால் பகுதியிலும் துடுப்புகள் இருக்கும். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால்தான் சாத்தியப்படுத்த முடியும். இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணித் துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்று கூறியுள்ளார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 5870 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 46,960 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாயாக விற்கப்படுகின்றது.